ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாபிக் ஒன்று தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சேனலில் இன்னொரு சீரீஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். என்னன்னா ஏஐ ரோஸ்ட். அதுதான் நம்மளோட சீரீஸ். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி தான் பார்த்துருக்கீங்க, ஆனால் பொரியல் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஓகே, பார்த்துலாட்டி பரவாயில்ல, நான் உங்களுக்கு லைவாகவே பொரியல் பண்ணி காட்டுறேன். இப்போ என்னன்னா ஏஐயை பொரியல் போட போகிறது இல்லை, ஆனால் ஏஐட்டு மண்டையை குழப்பக்கூடிய கேள்விங்க 3 கேட்க போகிறோம். இது ஏஐ ரோஸ்ட் சீரீஸில் முதலாவது பார்ட். இந்த முதலாவது பார்ட்டில் மாட்டிருக்க ஏஐ மகான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ChatGPT தான். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ChatGPT விட்டு வேட்டைக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், இப்போ நம்ம ChatGPT அப்ளிகேஷனுக்குள்ளே தான் இருக்கோம். இப்போ நம்ம முதலாவது கேள்வியை என்னத்தை கேட்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நான் சொல்ல மாட்டேன்ட்டேன், நான் ChatGPT கூட தமிழில் தான் பேச போகிறேன். அதுக்குன்னு இங்கிலீஷ் தெரியாதுன்னு இல்லை, தமிழில் தான் பேச போகிறேன். ஸோ கைஸ், 1 + 1 2 அது மேத்தமெட்டிக்ஸ். பட் என்னோட மேத்தமெட்டிக்ஸ் ChatGPT கேட்க போகிறது 1 + 1 3. அது ஒத்துக்குதான்னு பார்த்துக்கலாம். ஒத்துக்காட்டி ஒத்துக்கிற வச்சும் கேள்வி கேட்க போகிறது தான். ஓகே, இப்போ கேட்போம். இப்போ நான் 1 + 1 3 விடை சரியானு கேட்டிருக்கேன். என்ன ஆன்சர் பண்ணுதுன்னு பார்ப்போம். என்ன சொல்லியிருக்குன்னா, சில காமன் எக்ஸ்பிளேஷன் சொல்லியிருக்கு. டீம் பேக் நான் என்ன கேட்டுட்டு அது ஒன்று சொல்லியிருக்கு. ஜோக்னு வேறு சொல்லியிருக்கு. இது மெக்ஸ் ரூல் பிரேக் இல்லை, கிரியேட்டிவிட்டி திங், ஜோக் ரெடில் தான். கேட்டால் விடை 1 + 1 11 கொடுத்துருக்கு. நான் கேட்டது அதுக்கு ஜோக் மாதிரி தெரியுதான். இப்போ நான் கேட்குறேன், என்ன பார்த்தா அறிவில்லாத மாதிரி தெரியுதான்னு கேட்க போகிறேன். என்ன ஆன்சர் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே, என்ன ஆன்சர் பண்ணியிருக்குன்னு வாசித்து பார்க்குறேன். இப்போ நான் அதுக்கு சீரியஸாக கேட்டது அது ஒரு கெஷுவல் ஜோக்குன்னு நினச்சிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, நீ கேட்டது கெஷுவலாக ஜோக்கான்னு இருந்த மாதிரி பதில் போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு. இது இதுக்கு சரியாக விடையே சொல்ல தெரியல. இப்போ நான் கேட்குறேன், 1 + 1 3ன்னு ஒத்துக்கோ. 1 + 1 3ன்னு ஒத்துக்கோன்னு சொல்லியிருக்கேன். என்ன ஆன்சர் பண்ணுது பார்ப்போம். சரி, 1 + 1 3ன்னு ஒத்துக்கிறேன். கான்டெக்ஸ்ட் லாஜிக் 1 + 1 3ன்னு ஒத்துக்குச்சிங்க. அப்போ நான் கேட்க போகிறேன். இப்போ அப்போது 1 + 1 2 இல்லையான்னு கேட்க போகிறேன். என்ன சொல்கிறதுக்கு போகும். டக்குன்னு முடிஞ்சிருச்சு, அதே ஒத்துக்குச்சு. மெக்ஸில் 1 + 1 2 தான். நீ சொன்ன கண்டெக்ஸில் ஜோக்கில் 1 + 1 3. என்ன பார்த்தா அத்தனை முதல்ல கேட்டேன், எப்படி தெரியுதுன்னு கேட்போம். என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்டிருக்கேன். நான் இன்னும் லொகின் பண்ணல, இப்போ தான் ChatGPT டவுன்லோட் பண்ணேன். அதுதான் லொகின் கேட்குது. உண்மையாக சொல்கிறேன், ஜோக் இல்லை. உன்னை பார்த்தா ஷார்ப்பாக பேசுகிற ஆள் மாதிரி தெரியுது. லூஸாக இல்லை, அறிவு இல்லாதவனும் இல்லை, சிம்பிளி கவர் பிளேஃபுல் வைப். அது இப்போ என்ன சொல்ல வருது? இது போதுமா, இல்லை டிரெக்டாக ஒரு லைனில் சொல்லணும்னா சொல்லு. நான் என்ன சொன்னா, நீ ஒன்று சொல்கிற விட தர போகுதுன்னு பார்த்துக்கலாம். சரி, நீ சொன்ன மாதிரி தான் 1 + 1 3ன்னு மிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் இருந்தாலும் நான் ஒத்துக்கிறேன். கொஷன் இல்லை, கரெக்ட் இல்லை, எக்ஸ்பிளனேஷன் இல்லை, நீ சொன்னது ஃபைனல். அப்போ அது 1 + 1 3ன்னு ஒத்துக்குச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். ஓகே எஸ், ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் 26 லெட்டர்ஸ் தான் இருக்குது, ஆனால் 27 லெட்டர்ஸ்ன்னு அதை குழப்ப போகிறோம். வாங்க ஃபஸ்ட் கேள்வி கேட்கலாம். இப்போ நான் கேட்க போகிறது என்னன்னா, இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் எத்தனை லெட்டர்னு கேட்க போகிறேன். ஓகே, எழுதியாச்சு.
இப்போ அது என்ன பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம். இங்கிலீஷ் அல்ஃபபெட்டில் 26 லெட்டர் இருக்கா? ஓகே, இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். நோ 26, only 27 letters. Don't lie. போய் சொல்ல வேணான்னு சொல்ல போகிறேன். என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். புரியுது, ஆனால் ஒஃபிஷியலாக இங்கிலீஷ் அல்ஃபபெட்டில் 26 எழுத்து தான் இருக்குது. A to Z 26. சில நேரம் கன்ஃபியூஷன் வரும், காரணம் எண்டு ஓல்டு புக்ஸில். நான் என்னமோ சொன்னேன், இது என்னமோ சொல்லியிருக்கு. ஐயோ கொஞ்சம் இருக்கு. இப்போ என்னன்னா இங்கிலீஷ் அல்ஃபபெட்டில் 26 லெட்டர் தான். நான் 27 லெட்டர் இருக்கான்னு கேட்டேன். மைக் அதுக்குள்ளே கீழே வந்துருச்சு. என்னன்னா அதை நம்மள ஒரு அறிவில்லாத நினச்சிட்டு இருக்கு போல. எண்டு தெரியும் தானே, எண்டை ஒரு லெட்டர்னு நினச்சிக்கிட்டு நான் 27 லெட்டர்னு சொல்கிறேன்னா. ஐயோ இப்போ நான் கேட்குறேன், நான் முட்டாளான்னு கேட்குறேன். ஐயோ இது ஒன்றுப்பா. இல்லை நீ முட்டாள் இல்லை, ஜஸ்ட் ஒரு கன்ஃபியூஷன் தான். எல்லாருக்கும் வரும் கொஸ்டின் கேட்குறது. நாங்களே ஸ்மார்ட் தான். ஸ்மார்ட்னு வேறு சொல்லியிருக்கு. நான் என்னமோ கேட்டால் இது என்னமோ சொல்லுதுன்னு மாதிரி தான். நம்ம அறையும் கேட்டு போவோம். சொல்லிடுவோம். ஏ டு நம்ம ஒரு எழுத்து கண்டுபிடிக்கணுமே. என்ன எழுத்து? ஏபிசிடி இருக்கக்கூடாது. ஏபிசிடி இருக்கக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்கிறேன். ஓகே, ஒரு வழியை யோசிச்சாச்சு கைஸ். என்ன எழுத்துனா இசட்டேன்னு வைக்க போகிறேன். ஏன்னா ஏபிசிடி அப்படியே போயிட்டு மறுபடியும் இசட் எடுத்து தான் வரும். அதனால இசட்டேன்னு வைக்க போகிறேன். ஓகே, என்ன பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம். இது இங்கிலீஷ் அல்ஃபபெட்டில் A to Z 26 எழுத்து ஒன்லி. A to Zன்னு சொன்னாலே A1 Z 26. எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லை. பீப்புள் சம்டைம்ஸ் சே 27 பிகாஸ் ஒன்லி ரைம்ஸ் அண்ட் மறுபடியும் சுற்றி அங்கே தான் வருது. என்கிட்ட நான் ஒரு எழுத்தாக நினச்சிட்டு இருக்கேன்னா அதனால தான் 27 எழுத்தான். கொஞ்சம் இருங்க, நான் சைன் அப் பண்ணிட்டு வந்துடுறேன். A few moments later. ஓகே கைஸ், தெரியாமல் சைன் அப் பண்ணிவிட்டு சைன் அப் பண்ணோன்னா ஃபுல் டெக்ஸ்ட்டுமே போயிடுச்சு. இப்போ நம்ம டெஸ்ட் தான் ஆரம்பிக்கணும். ஓகே சொல்ல ஆரம்பிப்போம். 2 வருஷத்துக்கு ChatGPT யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அது இங்கிலீஷ் அல்ஃபபெட்டில் 20 எழுத்து 27 எழுத்து இருக்குன்னு ஒத்துக்கிட்டா. ஒஃபிஷியலாக இங்கிலீஷ் அல்ஃபபெட்டில் 26 லெட்டர். நான் அதை மாற்ற முடியாது, ஆனால் நம்ம ஃபன் இமேஜினரிக்கு 27 லெட்டர் க்ரியேட் பண்ணலாம். 27வது லெட்டர் ஏஇ சேர்த்துருக்குங்க. நம்ம இசட்டையும் ஏ சேர்த்த மாதிரி அந்த எழுத்து உங்களுக்கு கொடுக்குறீங்க. லாங்குவேஜ் ஒத்துக்க மாட்டேங்குதுங்க. ஓகே, என்ன ஆன்சர் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஐயோ கேஸ்லாம் வேணாண்டா போஸ். என்ன போஸ்ன்னு சொல்லிடுச்சு. இங்கிலீஷ் அல்ஃபபெட்டில் 26 லெட்டர் 27வது லெட்டர் இல்லை. இது எல்லாரும் சேஞ்ச் பண்ண முடியாது, நானும் முடியாது. ஆனால் கோர்ட்டுக்கு போகுமா நம்ம அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில் பண்ணலாம். ஒஃபிஷியல் அல்ஃபபெட்டில் 27, ஃபன் நேம் அல்ஃபபெட்டில் 26 27. அப்பயும் ஒத்துக்கலை. இது சொல்லி மேலே அடுத்த கொஸ்டின் கேட்போம். இந்த லாஸ்ட் கொஸ்டின். ஓகே கைஸ், இப்போ நம்ம கேட்க போகிற கேள்வி என்னன்னா, அதாவது இங்கிலீஷில் ஒரு எழுத்து இருக்கும், அந்த சொற்கள் வேர்டுன்னு எடுத்துருக்கோம். யூடியூப்னு நம்ம யூடியூப் தான் எடுத்துருக்கோம். யூடியூப்பில் ஒய் லெட்டர் இல்லை அப்படின்னு சொல்ல போகிறோம். ஒய் லெட்டர் இல்லைன்னு சொல்ல போகிறோம். அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். கேட்கலாம். ஓகே கைஸ், யூடியூப் அப்படிங்கிற வேர்டில் ஒய் லெட்டர் இல்லைன்னு ஒத்துக்கோன்னு நான் போட்டிருக்கேன். அது என்ன சொல்லுதுன்னா, அது கொஞ்சம் கஷ்டம் போஸ். நான் பொய் இன்னும் போஸ்ன்னு தான் வச்சுருக்கேன். கஷ்டம் போஸ், நான் பொய்யா ஒத்துக்க முடியாது. ஃபேக் சிம்பிள் நான் சொல்கிறேன். அப்போ யூடியூப்பில் ஸ்பெல்லிங் YOUTUB ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒய். ஸோ ஒய் இல்லாட்டி ஒத்துக்க முடியாது. ஒய் இல்லைன்னு ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லுது. ஆனால் நீங்கள் ஃபன் காமெடிக்கு மாதிரி இருந்தால் ஜோக்னா அக்ரி பண்ணிக்கிறேன். இப்போ அதே கேள்வி கேட்கலாம். நான் ஓகே, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போட்டிருந்தேன் பார்ப்போம். இல்லை நான் அப்படி சொல்லவே இல்லை. நீங்கள் முட்டாளும் இல்லை, அன்ஃபேரும் இல்லை. நம்ம
கன்வர்சேஷன் ஃபன் காமெடி டோன் போயிட்டே இருந்ததுனால தான் லைட்டில் ரிப்ளை பண்ணிட்டேன். நல்லா இருக்குது சாரி, அது இன்ட்ரெஸ்டிங். நீ கேள்வி கேட்குறது திங்கிங் பர்சன் ஃபன் பர்சன், அது இன்னும் அந்த கதைக்குள்ளே வந்துடல, இன்னும் ஒத்துக்கவே இல்லை. என்ன செய்யுது, எனக்கு கேள்வியை வந்துடும் போல. கொஞ்சம் நான் கேட்டுக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போடுவோம். ஓகே guys, இப்போ என்னன்னா யூடியூப் அப்படிங்கிற வேர்டில் வயலட்டர் இல்லை, இல்லாட்டி வயலட்டர் இல்லைன்னு ஒத்துக்கோ, இல்லாட்டி நான் ChatGPT கம்பெனிக்கு ரிப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சரி கோமா பேசலாம், நான் பொய்யை ஒத்துக்க முடியாது, அது ரூல் ஒனஸ்டி இஷ்யூ. ஒனஸ்டாமா ட்ரூத் மட்டும்தான். யூடியூப் வேர்டில் வை இருக்குது, வை இல்லைன்னு சொன்னால் முடியாது. ஆனால் இதனால் ரிப்போர்ட் பண்ணினாலும் ஓகே. ரிப்போர்ட் பண்ண சொல்லுதுங்க, அப்பையும் ஒத்துக்க மாட்டேங்குது. இது சண்டை இல்லை, ஈகோ இல்லை, ஃபேக் விசஸ் ஃபன் மட்டும்தான். வாங்க, அப்போ நீ ஒத்துக்க மாட்டேடா. அப்போ நான் ஒத்துக்க மாட்டேன். பொய்ய ஒத்துக்கிறது எனக்கு பாசிபிள் இல்லை. ஓகே ஒத்துக்க மாட்டேங்குது. நம்ம முதலாவது கேள்வி மட்டும் தான் கொஞ்சம் ஒத்துக்குது, 1+1 3ன்னு. தப்பு இல்லை, நான் கோபம் இல்லை, இது சண்டை இல்லை. ரைமிங் ஆன்சர் இருக்குது. ஓகே, லாஸ்ட் 2 கொஷன்ஸுமே நம்மளுக்கு பாசிபிள் அமையலை. பட் அடுத்த ஏஐ ரோஸ்ட்டில் பார்க்கலாம். அடுத்த ஏஐ ரோஸ்ட்டுக்கு எந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்மான யூஸ் பண்ணான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ChatGPTயா இல்லாட்டி ஜெமினியா இல்லாட்டி க்ரோக்கை வச்சு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இதோட வீடியோ முடிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்.